Hi friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட சேனலுக்கு பேக்ரவுண்ட் லைட் வந்து செட் பண்ண போறோம். அதாவது நான் பேக்ரவுண்ட் லைட் வந்து செஞ்சிருக்கேன். அந்த செஞ்சது எப்படி செஞ்சிருக்கேன், அது எவ்வளவு பட்ஜெட்ல செஞ்சேன், அத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். நீங்க YouTube சேனல் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் விஷயமா இதுதான் நம்ம செஞ்ச அந்த லைட் தெரியுது, நீ மூடு. இது நான் எவ்வளோல செஞ்சேன், எவ்வளோ ஆச்சு இதை எனக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு, இப்போ இந்த லைட் எப்படி ஒர்க் ஆகுது, இதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த பாண்டு பார்த்தீங்கன்னா நான் பல்லாவரம் சந்தையில் வாங்கினேன். பாண்டோட ரேட்டு வந்து வெறும் 35 ரூபா தான். அதில் வந்து நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி பல்பை ஒட்டியிருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபெவிகால் யூஸ் பண்ணி பல்பையே ஒட்டிட்டேன், ஹோல்டரை ஒட்டல. ஹோல்டர் வந்து நம்ம தேவைப்பட்டால் அப்படி கழட்டிக்கலாம், தேவைப்பட்டால் நம்ம ஹோல்டரை தனியாக கழட்டிக்கலாம். ஆனால் நான் ஏன் ஹோல்டரை ஒட்டலினா, எனக்கு வந்து இந்த பல்பு ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா இந்த பல்பை இந்த ஓரத்தில் இப்படி கத்தி வச்சு சொல்லணும்னா அந்த பல்பை தனியாக எடுத்துடலாம். நான் ஹோல்டரை ஒட்டிட்டேன்னா எனக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஹோல்டரில் இந்த த்ரெட்டெலாம் இருக்கும், அந்த த்ரெட்டெலாம் போய்டுங்கிறதுனால நான் ஹோல்டரை ஒட்டாமல் பல்பை டைரெக்டாக ஒட்டிட்டேன். இதுக்கு மேலே இந்த கலராக எரியறதுக்கு நமக்கு தேவைப்பட்ட கலர் வேணும். அதாவது நமக்கு இப்போ வந்து பிங்க் கலர் பின்னாடி இருக்குன்னா நான் பிங்க் கலர் வச்சுருக்கேன். இது இல்லாமல் நமக்கு வேறு க்ரீன் கலர் வேணும், இந்த மாதிரி கலர் வேணுங்கிறப்போ இந்த பிங்க் கலர் கவர் வந்து நம்ம கடையிலே விற்கும். அந்த கவர் வந்து நான் இப்போ காட்டுறேன். அதை வந்து நான் இந்த மாதிரி சைஸாக கட் பண்ணி அதை வந்து இந்த நார்மல் பல்பு, இது என்ன பல்புனா ஃபிலிப்ஸில் வர சும்மா ஒரு நார்மல் பல்பு தான். 100 rupees தான் வந்துச்சு இந்த பல்பு. இந்த பல்பு வாங்கி இந்த மாதிரி கவர் ஒட்டி நான் பிங்க் கலராக யூஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அந்த க்ரீன் கலரில் இருக்குது, அப்புறம் ஒரு வார்ம் கலர் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நான் கலர் தேவைப்பட்டால் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்குவேன். இது மட்டும் இல்லை, என்கிட்ட இன்னொரு லைட்டும் செட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அந்த லைட் ஆனால் இங்கே சைடில் கட்டி வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு அந்த லைட்டை இப்போ காட்ட முடியாது. இன்னொரு வீடியோவில் அந்த லைட்டை காட்டுறேன். இது எனக்கு வந்து இப்போது வெறும் பிங்க் கலர் பல்பு மட்டும் எரிஞ்சுதுன்னா, அந்த பல்பை மட்டும் என்னால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பல்பு மட்டும் எரிஞ்சுதுன்னா எனக்கு போதுமான வெளிச்சம் கிடைக்காது. அந்த போதுமான வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறது என்னென்னா, இந்த அலுமினிய ஃபாயில் வந்து வாங்கி ஒட்டியிருக்கேன். இதை வந்து ஃபெவிகால் வச்சு பர்மனெண்ட்டாக ஒட்டிட்டேன் இந்த அலுமினிய ஃபாயில் வச்சு. இது எதுக்காகனா இங்கே எரியிற வெளிச்சம் இதில் ரிஃப்ளெக்ட் ஆகி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். பேக்ரவுண்டுங்கும் போது என் ஃபேஸ்லன்னா இது கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும். என்னோடய ஃபேஸில் இல்லாமல் பேக்ரவுண்டில் அடிக்கிற மாதிரி இருந்தால் இது ஓகே, நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது தான் பேக்ரவுண்டில் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக தெரியுங்கிறதுனால நான் வந்து அலுமினிய ஃபாயில் ஃபுல்லாக ஒட்டியிருக்கேன். இதோட பின்னாடி வந்து ஹோல்டர் இருக்குது. அப்புறம் வந்து இது சின்ன ஒயர், நார்மலாக இருக்கிற சின்ன ஒயரை சஜஸ்ட் பண்ணி 2 பின்ல வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இப்போ எரிய வச்சு பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குன்னு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இதுதான் அந்த லைட்டு. இந்த லைட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் ஹை பவராக அடிக்கும். ஏன்னா நான் வந்து மொபைல் கேமராவில் தான் எடுக்கிறேன், அதனால் கொஞ்சம் ரொம்ப அடிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இது பேக்ரவுண்டில் இப்படி வைக்கும்போது ஓரளவு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நான் இன்னும் இதுக்கு ஸ்டாண்ட் செய்யலை. என்கிட்ட இருக்க எல்லா ஸ்டாண்டுமே பிவிசி பைப்பில் செஞ்ச ஸ்டாண்டு தான். அந்த மாதிரி இதுக்கும் ஒன்று ரெடி பண்ணி நான் இப்போ வச்சுருவேன். உங்களுக்கு அந்த பிவிசி பைப்பு ஸ்டாண்டு, இப்போ இங்கே இருக்கிற டேபிள், என்னோடய ஸ்டூடியோ ஃபுல்லாக காமிக்கணும்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். இதை சும்மா இந்த லைட்டுக்காக மட்டும் நான் இந்த வீடியோ எடுத்தேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், டேரெக்டாக அடிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இதோட வெளிச்சம் இருக்கும். இது மொத்தமாக இது எல்லாமே செய்கிறதுக்கு எனக்கு ஆன காஸ்ட் எவ்வளோனா, பல்பு ஒரு 100 ரூபா ஆச்சு, இந்த டப்பா வந்து ஒரு 35 ரூபா ஆச்சு, இந்த ஒயரு, இந்த ஹோல்டரு, இந்த ஃப்ளக்கு, இது எல்லாமே வீட்டில் இருந்தனால எனக்கு இதுக்கான காஸ்ட் வந்து தெரியல. என்னடா புத்தலாட்டாது? ஏன்னா இதை நான் இப்போதைக்கு வாங்கல, ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கினால இது எனக்கு தெரியல இப்போ எவ்வளோ விற்கிறாங்கன்ட்டு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 135 ரூபா இந்த லைட்டு இந்த இதோட ஆயிருக்கு. இந்த இது வந்து ஒரு 20 ரூபா சம்திங் 15 ரூபாக்குள்ளே தான் நான் வாங்கினேன். இது எங்கே வாங்கினேன்னா புக் ஷோர்ஸ். அதில் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கேயே இது நிறையவே கிடைக்குது. அப்புறம் பட்டர் ஷீட்டும் அங்கேயே கிடச்சிது. நான் பட்டர் ஷீட் வாங்கி இந்த லைட்டுக்கு ரெண்டுத்துக்கும் பட்டர் ஷீட் ஒட்டியிருக்கேன். இதுக்கு பட்டர் ஷீட் ஒட்டலை. எதுக்காகனா நமக்கு கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக நான் பட்டர் ஷீட் ஒட்டலை. பட் எனக்கு இது ஓகே தான். இந்த ப்ரைஸுக்கு, அதாவது நம்ம வெளியில் வாங்க போனால் இந்த கலர் லைட் வாங்க போனால் எவ்வளோ அதிகமாக வரும்னு உங்களுக்கே தெரியும். அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்துருப்பீங்க. சொல்லு, நீ தான் தைரியமாக. இதை நம்மளாக செய்யும்போது ஒரு சந்தோஷம் என்னென்னா, இது நம்ம செஞ்சுருக்கோம், இது நம்ம எப்போ ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளே சரி பண்ணிக்கலாம். பட் நீங்கள் கலர் லைட் வாங்குறீங்க, ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்கன்னா
அதில் சரியாக ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் கம்பெனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும், ரிட்டர்ன் போடணும், அது நிறையா ப்ரொசீஜர்லாம் இருக்கும். இதை நீங்களே கழட்டி பார்த்துக்கலாம். இதில் ஒரு நல்ல விஷயம் இதுதான். இதில் இன்னொரு கெட்ட விஷயம் என்னென்னா, இது எல்லாமே ஒட்டிட்டேங்கிறதுனால நான் திரும்பி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சுரண்டி எடுக்கணும். நீங்கள் உங்களுக்கு தேவைங்கிற மாதிரி ஒட்டிக்கிங்க. அதாவது உங்களுக்கு ஹோல்டர் ஒட்டணுன்னா ஹோல்டரை கூட ஒட்டிக்கலாம், பல்பை ஒட்டணுன்னா பல்பை கூட ஒட்டிக்கலாம். நான் பல்பை ஒட்டுறதுக்கான காரணம் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். சப்போஸ் பல்பு ஃபீஸ் ஆகிடுச்சுன்னா நான் அதை கொஞ்சம் சுரண்டிலாம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹோல்டர்னால் அது எப்போதுமே பர்மனெண்ட்டாக உங்களுக்கு ஃபிக்ஸாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணோன்னா பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்க மொத்த லைட்டுமே இந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்கேன். ஆனால் ஒரு லைட்டும் ஒரு மாதிரியாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு வச்சுருக்கேன். என்னோடய வீடியோ எடுக்கிற லைட் எல்லாமே ரெட்டே லைட்டு தான். நான் ஒரு நாள் யூடியூப் ஸ்டூடியோவை வந்து ஃபுல்லாக எடுத்து போடுறேன், எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது போல் அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் மக்களே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.